போர்க்கலைகளுக்கெல்லாம் தாய். வர்மக்கலை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தேன் பொதிகை மலையில் அகத்திய முனிவரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த உயரிய கலை பாண்டியர், சோழர், சேரர் மன்னர்களால் வளர்க்கப்பட்டு கடல் கடந்து பல நாடுகளுக்கு சென்று தன் ஆற்றலையும் ஆழத்தையும் உலகிற்கு உணர்த்தியது வர்மக்கலை. அந்த வர்மக்கலையின் உயரிய பிரிவான மஞ்சா வர்மக்கலையை தோற்றுவித்தவர் ஆசான் ராஜேந்திரன் அவர்கள். தன் வாழ்நாளையே வர்மக்கலைக்காக அர்ப்பணித்து 55 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கலையை போதித்து வருபவர். இன்று அந்த பாரம்பரியம் இந்த மண்ணில் உயிருடன் உள்ளது. குழந்தைகள் முதல் பெண்கள், இளைஞர்கள் வரை ஆசானின் வழிகாட்டுதலில் வர்மக்கலை பயிற்சி பெற்று வருகின்றனர். வர்மத்தின் உச்சம் நோக்கு வர்மம். தொடாமலேயே செயல்படும் வேதீண்டா கலை. ஆயுதம் கையில் இருந்தால் அது சக்தி அல்ல. அந்த ஆயுதத்தையும் ஆயுதம் ஏந்திய மனிதனையும் நொடி பொழுதில் வீழ்த்தும் ஆற்றல்தான் நோக்கு வர்மத்தின் சக்தி. இதிலே இன்னும் பல பரிமாணங்கள் உள்ளன. நோக்கு வர்மம் மேதீண்டா கலையின் அந்த பரிமாணங்களை மிக விரைவில் உலகம் காண இருக்கிறது. ஜனவரி 24 ஆசானின் பிறந்த நாள். நோக்கு வர்மம் மேதீண்டா கலை தினம். அந்த நன்னாளில் ஆசான் அவர்களையும் அவருடைய அளப்பரிய சேவையையும் தலை வணங்கி போற்றுகிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்கள் ஆசானே.